இப்போ பிரின்சஸ் கட்டிங்குள்ளான டைப் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பரில் அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தேவையில்லாத எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு இணைக்குள்ளான இடத்துல உங்களுக்கு கிளாத் தேவை. ஏன்னா அப்போதான் மேலே இந்த பார்ட்டையும் இதுக்குண்டான பார்ட்டையும் வச்சு இணைக்க முடியும். அதுக்காக இந்த ரெண்டு சைடும் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதை நீங்க கட் பண்ணி தனியா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையானதை லைனிங்ல கட் பண்ணிட்டோம். இதை நமக்கு கஸ்டமர் கொடுத்துருக்க சாரி கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம எப்படி கட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். நான் என்ன செலக்ட் பண்றேன் அப்படின்னா, முந்தானி பகுதி இருக்கு இல்லைங்களா, இதை ஃப்ரண்ட்ல போட்டுட்டு கீழே அந்த புடவைக்கு நான் யூஸ் பண்ண போறேன். இதை நான் கட் பண்றேன், நீங்க பாருங்க. இப்போ நமக்கு எந்தெந்த பொசிஷன்ல எப்படி வேணும்னு நம்ம ஸ்லீவ்ல இருந்து ஃப்ரண்ட் தொட்டு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம எப்படி மேலே உள்ள பார்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். கீழே ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது, அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ கட் பண்ண வரையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே போல் மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.